ரணிலின் அதிரடி முடிவு தென்னிலங்கை அரசியலில் ஏற்பட உள்ள மாற்றம். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வெள்ளவத்தை கோயிலை இடிக்க முடியுமா? சபையில் சரத் வீரசேகர ஆவேசம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் புதிய சின்னத்தில் பொது கூட்டணியில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தனது நட்பு கட்சிகளுடன் இணைந்து தேசிய வேட்பாளராக போட்டியிடுவதே ஜனாதிபதியின் விருப்பமாகும். தேர்தலில் போட்டியிடும் கட்சி தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சர் டெரானலஸ் மற்றும் ஜனாதிபதி செயலாளர் சமநேகநாயக ஆகியோருக்கு ஜனாதிபதி பணிப்புரை வழங்கியுள்ளார். அமைச்சர் டெரானலஸ் தலைமையிலான ஐக்கிய மக்கள் கட்சி மறுசீரமைக்கப்பட்டதன் பின்னர் அந்த கட்சியை பொது கூட்டணியாக மாற்றுவதற்கு ஜனாதிபதி முயற்சிக்கலாம் என அரசியல் விமர்சகர்கள் சந்தேகிக்கின்றனர். அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஜனாதிபதி தேர்தலின் போது பொதுஜன பெரமுனவில் தமக்கு ஆதரவளிக்குமாறு பசிலிடம் ரணில் கோரிக்கை விடுத்திருந்தார். அனைத்து தேர்தல் தொகுதிகளிலும் பொதுஜன பெரமுன நிர்வாக சபையிடமும் விசாரிப்பதற்கு கால அவகாசம் வழங்குமாறு பசில் கோரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை பசிலுக்கும் பொதுஜன பெரமுன கட்சி உறுப்பினர்கள் குழுவிற்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் பொது தேர்தலை நடத்துவது நன்மை பயக்கும் என கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. அதிபர் தேர்தல்களில் நிற்பவர்கள் யாராக இருந்தாலும் இனப்பிரச்சினைக்கான அரசியல் தீர்வை முன்வையுங்கள், அது பற்றி பரிசீலிப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் அபரா பெண்கள் ஒன்றியத்தினுடைய மகளிர் தின நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். வடுகநாரிமலையில் பௌத்த தொல்பொருள் மரபுரிமைகள் பொதிந்துள்ளன. வடுகநாரிமலையில் இருந்து பழமையான பௌத்த தூபி இடித்தளிக்கப்பட்டு அதன் மீது சிவலிங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் வெள்ளவத்தையில் உள்ள கோயிலை இடித்து பௌத்த வழிபாடுகளில் ஈடுபட முடியுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர சபையில் கோபமாக கேள்வி எழுப்பியுள்ளார். சிங்கள பௌத்தர்களின் பொறுமையை கோழைத்தனம் என்று கருத வேண்டாம் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொடர்ந்தும் அவர் பேசுகையில் வடுகநாரிமலை விவகாரத்தை குறிப்பிட்டுக் கொண்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண தமிழ் பிரதிநிதிகள் நாடாளுமன்றத்தில் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தெற்கில் உள்ள மத சுதந்திரம் வடக்குக்கும் வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் குறிப்பிடுகின்றார். வடக்கில் மத சுதந்திரம் உள்ளதா என்பதை முதலில் ஆராய வேண்டும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியது யார் என்பது தமக்கு தெரியும் எனவும் நீதிமன்றம் கோரினால் அதனை வெளிப்படுத்த தயார் எனவும் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தெரிவித்துள்ளார். கண்டியில் இன்று இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஈஸ்டர் தாக்குதல் எங்கு நடந்தது என்பதையும் நாம் அறிவோம். அந்த வழக்குகள் அனைத்தையும் 3 நீதிபதிகள் கொண்ட குழு விசாரிக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதலை உண்மையில் யார் செய்தார்கள் என்று இதுவரை யாரும் கூறவில்லை. ஆனால் அதை யார் செய்தார்கள் என்பது எனக்கு தெரியும். நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் அதை சொல்ல தயாராக இருக்கின்றேன் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈழத்தமிழ் சகோதரர்களின் குறைந்தபட்ச அபிலாஷைகளை நடைமுறைக்கு சாத்தியமான முறையில் விட்டுக் கொடுக்காமல் முன்னெடுக்கும் வடக்கு கிழக்கின் மக்கள் மனு சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவுக்கு முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்க தயார் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள அவரது இல்லத்தில் வடக்கு கிழக்கின் சிவில் சமூக பிரதிநிதிகள் குழுவுடன் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலிலேயே இந்த விடயத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். குறித்த சந்திப்பு தொடர்பில் ஊடகங்களுக்கு கூறியதாவது: எமது சந்திப்பு மிக காத்திரமாக நடைபெற்றுள்ளது. எதிர்வரும் அதிபர் தேர்தல்களில் போட்டியிடும் அல்லது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் சிங்கள பிரதான கட்சி வேட்பாளர்களுடன் தமிழ் தேசிய பிரச்சினை தொடர்பில் மாகாண சபைகள் என்ற அடிப்படையில் குறைந்தபட்ச உடன்பாட்டை காண்பது தொடர்பில் கலந்து உரையாடப்பட உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை கடற்பரப்பில் வெளிநாட்டு கப்பலுக்கு அனுமதி அளித்ததற்கு சீனா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அது ஆராய்ச்சி கப்பல் இல்லை என இலங்கை அரசு விளக்கம் அளித்துள்ளது. சீன ராணுவத்தின் விண்வெளி சைபர் மின்னணு படைப்பிரிவு சார்பில் பல்வேறு பெயரில் உளவு கப்பல்கள் இயக்கப்படுகின்றன. அத்துடன் சீனா இந்த கப்பல்களை ஆராய்ச்சி கப்பல் என கூறி இலங்கையின் கடற்பரப்பில் நிறுத்தி கடந்த சில ஆண்டுகளாக ஆய்வுகளை மேற்கொண்டதாக சர்வதேச தரப்பில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு எதிராக கனடாவும் ஜெனரல் சவேந்திர சில்வாவுக்கு எதிராக அமெரிக்காவும் தண்டனையை விதித்திருக்கும் நிலையில் பிரித்தானியா எந்த ஒரு நடவடிக்கைகளும் முன்னெடுக்காமை அவற்றுக்கு முற்றிலும் முரணானதாக அமைந்திருக்கின்றது என பிரித்தானிய நாடாளுமன்ற உறுப்பினர் எலியட் கோல்பர்ன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். தடைகளை விதிப்பதன் மூலம் பொறுப்புக்கூறல் சார்ந்த அழுத்தத்தை வழங்க வேண்டும் எனவும் இலங்கையுடனான உறவை மீள் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் எனவும் அந்த நாட்டு அரசாங்கத்தை அவர் வலியுறுத்தி உள்ளார். பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் இலங்கையின் மனித உரிமைகள் நிலவரம் தொடர்பில் இடம்பெற்ற விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே எலியட் கோல்பர்ன் மேற்கண்டவாறு வலியுறுத்தியுள்ளார். பாதாள உலகக்குழு உறுப்பினர்களை சட்டவிரோதமான முறையில் வெளிநாடு அனுப்பி வைப்பதற்காக பாரியளவு மோசடி இடம்பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது. பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் வெளிநாடு தப்பி செல்வதற்காக மோசடியான முறையில் கடவுச்சீட்டுகள் பெற்றுக்கொண்டுள்ளனர். இதற்காக கடவுச்சீட்டு ஒன்றிற்கு 5 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் சில மோசடியான அதிகாரிகள் இவ்வாறு பணம் பெற்றுக்கொண்டு போலி கடவுச்சீட்டுகளை வழங்கியுள்ளமை தெரியவந்துள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர்கள் 2 உள்ளிட்ட சிலர் நீண்ட காலமாக இவ்வாறு மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணைகளின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கனடியான மகேஷ் மதுகமஷான் உள்ளிட்ட பாதாள உலக குழு தலைவர்கள் மற்றும் 5 உறுப்பினர்களுக்கு போலியான கடவுச்சீட்டுகள் வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அதிக வாழ்க்கை செலவுக்கு மத்தியில் அதிகளவான மக்கள் துரிதமாக பணம் சம்பாதிப்பதற்காக தவறான வழிகளை பயன்படுத்துவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தனிநபர்கள் தொடர்ந்தும் மோசடிகள் மற்றும் இணைய மோசடிகளுக்கு இரையாகும் அபாயம் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர கால தயார்நிலை குழு தெரிவித்துள்ளது. தற்பொழுது ஃபேஸ்புக் போன்ற சமூக ஊடக தளங்களில் பிரமிட் திட்டங்களுக்கு மக்கள் பணத்தை வைப்பிலிடும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் மூத்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருகா தமுனு போல தெரிவித்துள்ளார். எனவே OTP குறியீடுகளை யாருடனும் பகிர வேண்டாம் என இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழுவின் மூத்த தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் கேட்டுக்கொண்டுள்ளார். ஒரு தனிநபரின் தேசிய அடையாள அட்டை, இலங்கை கடவுச்சீட்டின் தகவல் பக்கம் மற்றும் ஓட்டுநர் உரிமங்களின் பிரதிகள், கையொப்பங்கள் உள்ளிட்டவற்றின் தெளிவான நகல்களை யாரிடமும் பகிர வேண்டாம் என குறிப்பிட்டுள்ளார். இரசாயன உரத்தை தடை செய்வதற்கான தீர்மானத்தின் முழு பொறுப்பினையும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவே ஏற்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிறுவனர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இரசாயன உரத்தடை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கூறுகையில், ஒரு தலைவர் தீர்மானம் ஒன்றினை மேற்கொள்ள முன் மற்றவர்களிடம் கலந்தாலோசிக்கலாம். ஆனால் அவர் எடுக்கும் எந்த ஒரு தீர்மானத்திற்கும் அவரே தான் இறுதியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று மேலும் அவர் தெரிவித்துள்ளார்.